தோழமைகளுக்கு பிருந்தாவல்லவனின் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவில் ஐயா அழகிய பெரியவன் அவர்களின் தோப்பு என்ற சிறுகதையினை வாசித்து கேட்கலாம். அரவிந்தன் என்பது இவரது இயற்பெயர். ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களின் பிரச்சனைகளை எழுதும் படைப்பாளி. நாவல், சிறுகதை, கவிதை, கட்டுரை என பல தளங்களில் தொடர்ந்து இயங்கி வருகிறார். இவருடைய தீட்டு, நெறிக்கட்டு, அம்மா உழைப்பதை நிறுத்தி கொண்டார் ஆகிய சிறுகதை தொகுப்புகள் புகழ்பெற்றவை. வள்ளிசை, தகப்பன் கொடி, யாம் சில அரிசி வேண்டினோம் ஆகிய நாவல்களும் குறிப்பிடத்தக்கவை. இவர் 2 முறை தமிழக அரசு விருது, பெரியார் விருது, சிற்பி கவிதை விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். தோப்பு. மாலையில் பள்ளிக்கூடம் விட்டு வந்தபோது சாமுடியை பஸ் நிலையத்தில் பார்த்ததிலிருந்தே தவிப்பு கூடிவிட்டது. இனிப்பு கடையோடு இருக்கும் தேநீர் கடை ஒன்றின் உள்ளே போய் உட்கார்ந்து கொண்டவுடன் சாமுடி தேநீருக்கு சொன்னான். அது வரும் வரை பேசிக்கொண்டிருந்தோம். பேச்சின் ஊடே திடீரென என்னிடம் அவன் சொன்னான், வேங்கப்புலி, உங்க ஊரு பாண்டுரங்கன் தென்னந்தோப்பு விலைக்கு வருதான், வாங்கிக்கிறியா? அங்கேயே எனக்கு கவனம் தப்பிவிட்டது. தேநீரை லயித்து குடிக்க முடியவில்லை. பழுப்பு நிற தேயிலை சாரால் நனைந்திருந்த கண்ணாடி குவளையின் வட்ட விளிம்பு எனது கடந்த காலத்தை புதைத்து வைத்திருக்கும் கண்ணாக மாறிவிட்டிருந்தது. கசப்பும் குதூகலமும் அலைதலும் நிரம்பிய அந்த குவளையின் விளிம்பில் வாயிற்று எனது கடந்த காலத்திலிருந்து ஒரு மிடறு பருகினேன். என் அம்மா தவணக்கொடி என் மனதில் வந்து அமர்ந்து கொண்டார். தென்னையின் சிறக்கழிப்பின் போதும் தேங்காய் வெட்டின் போதும் தோப்பு முழுவதும் அலையலையாக பரவும் அவரின் ஏவல் குரலும் அதட்டலும் தழும்பி தழும்பி வந்து நெஞ்சின் விளிம்பில் இடித்தன. அம்மாவிற்கு திடமான உடல்வாகு, தெளிவானதும் அழுத்தமானதுமான முகம், மிக தீர்க்கமான பார்வை, இரத்தம் தெரிப்பது போலதான் எப்போதும் பேசுவார். நல்ல தைரியசாலி. அப்பாவோ இதற்கு நேர் எதிர். தயக்கமுடன் தான் எப்போதும் பேசுவார். எதிலும் நிறைவடையாத வெறுமை அவர் சொற்களில் கசியும். மௌன கூடு ஒன்றை அவர் சுமந்து கொண்டிருந்தார். மனிதர்களிடம் புழங்கிய நேரம் போக அக்கூட்டுக்குள் நுழைந்து கொள்வார். ஆனால் அப்பா கடின உழைப்பாளி. எனக்கு மன முதிர்ச்சி உண்டான நாளில் இருந்துதான் இந்த வேற்றுமையை கவனித்து வந்திருக்கிறேன். எங்களுடன் தோப்பிலேயே தங்கிவிட்ட தாத்தா அடிக்கடி அம்மாவிடம் அப்பாவை பற்றி சொல்வதை நான் செவிமடுப்பேன். என்னமோ தாயி, வாய் சத்தவனை நீ தான் பார்த்துக்கணும். அந்த ஆண்டவனுக்கு தெரியாதா, முடிச்ச சரியாத்தான் போட்டிருக்கான், ஒரு அதவைக்கு ஏத்த துணையா. இப்போது விலைக்கு வந்திருக்கும் பாண்டுரங்கனின் கசத்தோப்பு தான் அப்போதைய எங்கள் வீடு. பாலாற்றங்கரையின் ஓரம் இருந்த செழித்த தென்னந்தோப்புகளில் ஒன்று அது. அந்த தோப்பில் 500 தென்னைகளுக்கு மேல் இருந்தன. தோப்பை ஒட்டி இருந்த கசம் பெரும் கால்வாய் நீண்டு கூப்பிடு தொலைவில் உள்ள பாலாற்றில் கலக்கும். கசத்தோப்பு என்ற பெயர் இப்படித்தான் நிலைத்துவிட்டது. ஊரை சுற்றிலும் நெல் வயல்களும் கரும்பு தோட்டங்களும் தென்னந்தோப்புகளும் உண்டு. ஊரை அணைத்தபடியே ரயில் பாதை ஒன்றும் போகும். அந்த பக்கமாக போகும் ரயில்களை வைத்தே எங்கள் ஊர்க்காரர்கள் நேரம் சொல்லிவிடுவார்கள். பாண்டுரங்கனுக்கு நிறைய நிலங்கள் இருப்பதாக தாத்தா சொல்வார். கசத்தோப்பு தென்னைகளை தாத்தா தான் நட்டாராம். அந்த பக்கம் இருக்கும் ஏதோ ஒரு ஊரில் போய் பாண்டுரங்கன் நல்ல கன்றுகளாக வாங்கி வண்டி கட்டி கொண்டு வந்தாராம். தாத்தாவும் இன்னும் சில கூலியாட்களும் சேர்ந்து குழி வெட்டி நட்டார்களாம். தாத்தாவின் சுறுசுறுப்பை பார்த்து தோப்பை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டாராம் பாண்டுரங்கன். தாத்தாவுக்கு 4 பிள்ளைகள். பெரியவரான என் அப்பாவின் கைகளுக்கு தோப்பு காவல் கையளிக்கப்பட்டு விட்டது. என் சித்தப்பாக்கள் இருவரும் வேறு வேலைகளை பார்த்து கொண்டார்கள். அத்தைகளுக்கு திருமணமாகிவிட்டது. ஆகவே என் அப்பா கனகராசன் கசத்தோப்பின் காவல்காரராகிவிட்டார். தாத்தாவிற்கு அப்பாவை பற்றிய கவலை இருந்தது. எப்படி பிழைக்கப் போகிறானோ, வாயில்லா பூச்சியாக இருக்கிறானே. அம்மா வந்து அந்த கவலையை தீர்த்து விட்டார். தாத்தாவின் நம்பிக்கை வீண் போகவில்லை. தோப்பு நிர்வாகத்தை முழுவதுமாக அம்மாவே பார்த்து கொண்டார். ஓய்வு நேரங்களில் அம்மா தென்னை மட்டைகளையும் காய்ந்த தேங்காய் புருடைகளையும் பிளந்து வெயிலில் வெட்டி உலர்த்துவார். கத்தியை இறுக்க பிடித்து ஒரே வெட்டு, தேங்காய் 2ஆய் பிளக்கும். இவை எல்லாம் எங்கள் வீட்டு அடுப்புக்கு விறகு. தென்னை பொருட்கள் தீயில் எரிவதே ஒரு வினோதம். சட்டென தீப்பிடித்து மிகுந்த ஒளியுடன் எரிந்து அணைந்துவிடும். தேங்காய் ஓடு எரிவதை பார்க்க வேண்டும். எரிநட்சத்திரம் ஒன்று அடுப்பில் வீழ்ந்து விட்டதாக நான் நினைப்பேன். சில நேரங்களில் பழுத்த தேங்காய்கள் எனக்கும் அண்ணன்களுக்கும் கிடைக்கும். குரங்குகளும் அணில்களும் கடித்த இளநீர்கள் வெட்டுண்ட தலைகளைப் போல வீழ்ந்திருந்து பரிதாபத்தை கிளப்பும். அவற்றை பார்த்தால் தாத்தா அணில்களையும் குரங்குகளையும் திட்டுவார்.
அதுங்களுக்கு போகத்தான் நமக்கு. எந்திரிங்க மாமா என்று அம்மா சொல்வார். பெரியவர் பாண்டுரங்கன் தோப்புக்கு வரும் நாட்களில் எங்கள் உற்சாகமெல்லாம் ஒடுங்கிவிடும். தின்று கொண்டிருந்த பண்டத்தை யாரோ பிடுங்கிக் கொண்டதைப் போல உணர்வோம். பின்னால் கைகளை கட்டிக்கொண்டு செருமியபடி அங்கும் இங்கும் கீழ்பார்வை பார்த்து கொண்டு ஒவ்வொரு மரமாக நோட்டம் விட்டபடியே சுற்றி வருவார். அப்பாவும் தாத்தாவும் அவர் பின்னாலே போவார்கள். அம்மா களத்திலேயே நிற்பார். அப்பா அவருக்கு கிழக்கு மூலை தென்னையின் தித்திப்பான இளநீர்களை வெட்டுவார். என்ன பொண்ணு, மூளை மரத்துகளில் காப்பு குறையுது, இந்த குரங்குக ரோதனை தாங்கலை முதலாளி, வந்து துமுக்குதுக. நானும் டப்பாசு வெடி போடுறேன், மோளம் அடிக்கிறேன், லேசில் போகிறதில்ல, மரத்துக்கு 4-5 காய்களை கடிச்சிட்டு தான் நவருதுங்க. தாத்தாவின் குரல் குழைந்து குழைந்து வெளியேறும். அப்பாவோ பெரும்பாலும் பேசுவதில்லை. எதை சொன்னாலும் சரிங்க ஆவட்டுங்க என்பார். அவர் அப்படி தலையாட்டுவதை பார்த்துவிட்டால் நல்லா பூம் பூம் மாடு மாதிரி ஆட்டு, ஐயோ என் மனுஷனே என்பார் அம்மா. பாண்டுரங்கனிடம் அம்மா அதிகமாக பேசி நான் பார்த்ததே இல்லை. தேங்காய் பத்தைகளைப் போல நறுக்கென்று உரிய பதிலை அம்மா தந்தவுடனே அந்த சம்பாஷணைகள் முற்றுப்பெறும். ஆனாலும் அவர் அம்மாவிடம்தான் தோப்பு நிலவரங்களை கேட்பார். தேங்காய் வெட்டுக்கு ஆள்விட யோசனை பெறுவார். தேங்காய் வெட்டு நடத்த ஒருமுறை அம்மா பாண்டுரங்கனிடம் சண்டை போட்டது எனக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது. அன்று காய்வெட்டு. மரம் ஏறுகிறவர்கள் வந்துவிட்டார்கள். தேங்காய்களை எடுத்து போட ஊரிலிருந்து பெண் ஆட்களை கூட்டி வந்திருந்தார் அம்மா. மரம் ஏறுபவர்கள் இடுப்பு பட்டைகளை பூட்டிக்கொண்டு தென்னைகளில் ஏறத் தொடங்கிவிட்டார்கள். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் தேங்காய் குலைகளும் ஓலைகளும் விழும் சத்தம் தோப்பு முழுக்க கேட்டது. கூடைகளில் தேங்காய்களை போட்டு எடுத்து வந்து ராசி கொட்டினார்கள் பெண்கள். அம்மாவும் அப்பாவும் ஓலைகளையும் பாலைகளையும் இழுத்து வந்து களத்தின் ஒரு மூலையில் சேர்த்தபடி இருந்தார்கள். மரங்களை பார்த்து தேங்காய்களை வெட்டாமல் விட்டுவிட்டு இருக்கிறார்களா என்று முற்றும் சுற்றி பார்த்து கொண்டனர். தவணோ, அந்த நடுத்தோப்பு மரம் சீராகல பாரு, பொன்னாளுங்க பேசிக்கிட்டே நிற்கிறாங்க பாரு, வேலை ஆவட்டும் ஆவட்டும். தவணோ, ஒரு பக்கம் ஓலையில் இழுக்கலை பாரு, காய்ங்க அடியில் தங்கிட போதுங்க, ஒன்றை விடக்கூடாது, கவனமாக பாரு. பாண்டுரங்கனின் ஏவல் குரல்களுக்கு அம்மாவும் அப்பாவும் பம்பரமாக சுழன்றார்கள். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் எங்கள் குடிசை பக்கம் இருந்த களத்திலேயே தேங்காய்கள் குவிந்து விட்டன. ஓலைகளின் போர் இன்னொரு பக்கம் ஏறிவிட்டது. தேங்காய்களை ஏற்றி அனுப்பியதும் ஓலை முடைவதுதான் அம்மாவின் வேலை. ஊரிலிருந்து அதற்கென பெண்கள் வருவார்கள். தேங்காய் வெட்டுக்கு மறுநாள் காலையிலேயே லாரிகள் 2 கூட்டிக் கொண்டு வந்திருந்தார் பாண்டுரங்கம். தேங்காய் குவியல்களை நோட்டம் விட்டு கொண்டே இருந்தவருக்கு திடீரென்று முகம் மாறியது. ஏமே தவணம், என்ன காவல் காக்குறீங்க? ராசியில காய் குறையுதே. அப்பாவும் அம்மாவும் பதற்றமுடன் ஓடினார்கள். தாத்தா ஒரு பக்கம் போய் பார்த்தார். இல்லைங்களே, நம்மளை மீறி இங்கே ஒன்றும் வெளியில போகாதே. வெளியில போச்சோ உள்ளவே போச்சோ. இந்த சந்தேக பொழப்பே வேணாம் முதலாளி, இப்போவே தோப்பை விட்டு போக சொல்லுங்க, போயிடுறோம். நீங்கள் யாரையாச்சும் வச்சு காவல் காத்துக்குங்க. அப்போது வெளியாள் வந்து திருடிட்டு போகிறவருக்கும் புருஷங்கூட போத்தின்னு படுத்துக்கிட்டு இருந்தியா தவணம்? அம்மாவின் முகம் மாறியது. உக்கிரம் பெற்றவளாக பாண்டுரங்கன் முகத்திற்கு நேராக போய் நின்று கத்தினாள். நாக்கிரோ, வார்த்தையை ஒழுங்கா பேசு. வெயிலின் உக்கிரம் தனியும் நேரம் நாங்கள் வடகரைக்கு கிளம்பினோம். அங்கு பாலாற்றை ஒட்டிய நிலம் ஒன்றில் பாண்டுரங்கனின் வீடு இருந்தது. என்னோடு சாமுடியும் 2 நிலத்தரகர்களும் இருந்தனர். தென்னந்தோப்புகளுக்கு நடுவே நீண்டிருந்த தனிமை சாலையில் நாங்கள் பேசிக்கொண்டே போனோம். ரொம்ப செல்வாக்கா வாழ்ந்தவர் ஒவ்வொரு சொத்தா வித்துக்கிட்டே வர்றாரு. உங்கள் ஊர் பக்க தோப்பை யாருமே வாங்க முன் வரல. அதாண்ட வேங்கப்புலி, உனக்கு ஒரு வாய்ப்பு. சாமுடி உற்சாகமுடன் பேசியபடி வண்டி ஓட்டினான். பெரியவர் பாண்டுரங்கனுக்கு வயது ஏறி இருந்தது. தோல் சுருக்கங்களின் நெருக்கமும் கூடியிருந்தது. உச்சி வரை வழுக்கை கண்டிருந்த தலையில் செஞ்சாந்தில் நீளமான ஒற்றை நாமத்தை இழுத்திருந்தார். முகம் இன்னும் அகன்று தெரிந்தது. நல்ல ஜாதிக்காய் மரங்க, மரத்துக்கு 200க்கு மேலே காய்க்கும், வருஷத்துக்கு 3 வெட்டு. எனக்கு பேச்சுவார்த்தைகளில் மனம் இழையவே இல்லை. அந்த மனிதரை முகம் கொடுத்து பார்க்க பிடிக்கவில்லை. முள்மேல் இருப்பது போல் இருந்தேன். 15 லட்சத்துக்கு என்று சொன்னது 12 என முடிவானது. திடீரென்று என்னிடம் பாண்டுரங்கன் கேட்டார். உனக்கு எந்த ஊருன்னு சொன்ன? இப்போ பேசுகிற தோப்பு இருக்க ஊர் தான் என்றான் சாமுடி எனக்கு பதிலாக. நீ தவண மகனா? எனக்கு உலுக்கி போட்டது. நான் அவரை கூர்மையாக பார்த்து கொண்டே தலையை அசைத்தேன். நாங்கள் விடைபெறும் போது அவர்
கூட்டும் சொற்கள் எங்கள் காதுகளில் விழுந்தன. நான் மட்டும் திரும்பவே இல்லை. இரவில் உறக்கம் பிந்தியது. நான் மாடி அறை முற்றத்தில் நேர விழிப்பற்று உலாவினேன். அந்த தோப்பை விலை பேசியிருக்க வேண்டாம் என்று தோன்றியது. நான் மன்னிக்க முடியாத தவறு ஒன்றை செய்ய தொடங்கிவிட்டதாக நினைத்தேன். இன்னொரு விசை யோசனையில் அதை வாங்குவதும் சரி என்று தோன்றியது. கசத்தோப்பின் வடக்கு மூலையில் இருந்த ஒரு தென்னையில் இருந்துதான் என் தம்பி ராகுலன் விழுந்து செத்தான். அது பாண்டுரங்கன் செய்த கொலை என்றே நான் உறுதியாக நினைக்கிறேன். அப்போது நான் 9ஆம் வகுப்பில் படித்து கொண்டிருந்தேன். விடுமுறை நாள் ஒன்றில் நாங்கள் குடும்பத்தோடு ஊரில் உள்ள ஒருவரின் வீட்டு நிகழ்ச்சிக்கு போய்விட்டோம். தோப்பில் தாத்தாவும் ராகுலனுமே இருந்தார்கள். பொழுது மங்கும் நேரத்தில் யாரோ ஒருவர் ஓடி வந்து, "ஓ மவனே மரத்திலிருந்து உளுந்துட்டானா தவனோ" என்றார். அதை கேட்டதும் ஊரே அதிர்ந்தது மாதிரி "ராகுலா" என்று கத்தினார் அம்மா. ஒரு ராக்காட்சியைப் போல தோப்பை பார்த்து ஓடினார். நாங்கள் எல்லோரும் பின்னாடியே ஓடினோம். வடமூலையின் ஒரு தென்னை அருகே விழுந்து கிடந்தான் என் தம்பி. அவன் உடலில் எந்த அசைவும் இல்லை. அம்மா தரையை பேயாக அடித்துக்கொண்டு அவன் மேல் விழுந்து அழுதார். அவரின் முடி கழைந்து முகத்தை மூடியிருந்தது. அப்பா தம்பியின் தலைமாட்டில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார். நாங்கள் ஆளுக்கு ஒரு திசையில் நின்று கதறினோம். 4-5 மரங்கள் தள்ளி வரப்பின் மேல் பாண்டுரங்கன் நின்றிருந்தார். அவருக்கு பின்னால் அவரின் உறவினர்கள் சிலரும் அவர் மகனின் நண்பர்களும் மிரட்சியுடன் நின்றிருந்தார்கள். பாண்டுரங்கன் முகத்தில் சலனமே இல்லை. முதலாளி சொந்தக்காரங்களுக்கு இளநீர் வேணும்னு புள்ளைய மரமேறச் சொன்னார். நான் வேணாம்னாலும் கேட்கல. உச்சிக்கு போயிட்டான். புள்ளையால முடியல. எங்க கண்ணு எதிரிலேயே புள்ள துணி மூட்டை மாதிரி சொத்துன்னு உளுந்துட்டான் தாயி. தாத்தா சொல்லிக்கொண்டே குலுங்கினார். திடீரென ஆங்காரத்துடன் எழுந்து ஓடி பாண்டுரங்கனின் சட்டையை பிடித்து உலுக்கினார் அம்மா. அவர் அம்மாவை மூர்க்கமாக தள்ளிவிட்டு வேகமாக போய்விட்டார். பாண்டுரங்கன் வீட்டுக்கு நியாயம் கேட்க போன ஊர் சனத்தை அங்கே காவலுக்கு வந்திருந்த போலீஸ்காரர்கள் அடித்து விரட்டினார்கள். நாங்கள் கொடுத்த புகாரை காவல்துறை வாங்கி வைத்து கொண்டது. சில நாட்களுக்கு பின் தம்பியின் மரணம் பார்த்த ஒரே சாட்சியான எங்கள் தாத்தா ஊர் ஓரம் இருந்த ஒரு பாழுங்கிணற்றில் பிணமாக கிடந்தார். எப்போது தூங்கினேன் என நினைவில் இல்லை. காலையில் என் மனம் தெளிந்திருந்தது. நாங்கள் எல்லோரும் அந்த தோப்பு வீட்டில் பிறந்ததாக அம்மா சொல்லியிருக்கிறார். தம்பியின் மரணத்திற்கு பின் தோப்பை விட்டு வெளியேறிய போது அம்மா அந்த தென்னையின் கீழே நீண்ட நேரமாக அழுது கொண்டே இருந்தார். அவரை தூக்கி நிறுத்தி புறப்படச் செய்த போது அம்மரத்தடி மண்ணை முந்தானையில் முடிந்து கொண்டார். நாங்கள் அங்கு பிறந்திருக்கிறோம். எங்கள் பிரியமானவர்களின் துர்மரணங்கள் அங்கே நேர்ந்திருக்கின்றன. அது எமது வீடு. அதை என் அம்மாவுக்கு சொந்தமானதாக வாங்கி தருவதை விடவும் ஒரு சிறந்த பரிசை அவருக்கு நான் தந்துவிட முடியாது. நான் அந்த தோப்பை வாங்கிவிடலாம் என மனப்பூர்வமாக முடிவு செய்து கொண்டேன். சில மாதங்களுக்கு முன்புதான் அம்மாவின் நடமாட்டம் குறைந்து போனது. இப்போது அதிகமும் படுக்கையில் உட்கார்ந்தபடியும் தான் அவரது நாட்கள் கழிந்து கொண்டிருக்கின்றன. நான் பதற்றமுடனே இருந்தேன். பத்திரம் கைக்கு வர சில நாட்கள் ஆகும் என்றனர். நான் எதிர்பார்த்த நாளும் வந்தே விட்டது. நிலப்பத்திரத்தை கவனமாக ஓர் உரையில் போட்டு பையில் வைத்துக்கொண்டு ஊருக்கு புறப்பட்டேன். வழிநெடுக என் மனமும் கண்களும் அடங்காத குழந்தை போல துருதுருவென அலைந்தபடியே வந்தன. காற்றடை காலத்தின் போதும் மழை காலங்களிலும் தென்னந்தோப்புகள் பேரோசை கிளப்பி தம் ஆகிருதியை காட்டும். இப்போது என் மனம் காற்றடி கால தோப்பாகி இருந்தது. என் சிறு வயது ஞாபகங்கள் வந்து போயின. அம்மா வழக்கம் போலவே என்னை ஆவல் பொங்க பார்த்தார். 2 வார்த்தைக்கு மேல் அவரால் பேச முடியவில்லை. நான் அண்ணன்களிடம் அம்மாவை தயார் செய்ய சொன்னேன். அவர்கள் முகத்தில் குழப்பச்சாயை படிந்திருந்தது. ஒரு காரியம் இருக்கு, தயார் பண்ணுங்க. அதே ஊரிலேயே வாழ்ந்த தங்கைகளும் எங்களுடன் சேர்ந்து கொண்டார்கள். தங்கைகள் கட்டிவிட்ட சரிகை புடவையில் அம்மா அழகாக துலக்கம் கொண்டார். அவரின் முகத்தில் கேள்விகள் மண்டி களைந்தபடி இருந்தன. பெரிய அண்ணன் அம்மாவை தனது மிதிவண்டியின் பின் இருக்கையில் அமர்த்தி தள்ளிக்கொண்டார். நாங்கள் அவரை சூழ போனோம். ஒரு குட்டி ஊர்வலம் போலிருந்த இதை ஊரார் என்ன என்று பார்த்தார்கள். தங்கைகளுக்கோ பதில் சொல்லி மாளவில்லை. கசத்தோப்பின் முன்னால் நான் நின்றதும் அம்மாவின் முகம் இறுகிவிட்டது. மற்றவர்களுக்கு ஆச்சரியமும் குழப்பமுமாக இருந்தது. மகனை பறிகொடுத்த பின் இந்த திசையை கூட திரும்பி பார்க்காத வைராகியக்காரர் என் அம்மா. நான் உள்ளே நுழைந்தேன். அம்மாவை அழைத்து வரச் சொல்லி களத்தில் உட்கார வைத்தேன். குட்டிச் சுவராகி இருந்த எங்கள் வீட்டையும் பாங்கில்லாமல் கிடந்த தோப்பையும் அவரின் வறண்ட கண்கள் துளாவின. வட மூலையில் நிலை குத்திய அவற்றிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது.
தங்கை அவரின் முகம் துடைத்து அணைத்தாள். நான் அழுகை உந்தும் என் மன எழுச்சியை வெகுவாக கட்டுப்படுத்தி கொண்டு பையில் இருந்த நிலப்பத்திரத்தை எடுத்து அவர் மடியில் வைத்தேன். அம்மா, இனிமே இது ஓன் தோப்பு. அம்மா ஆனந்தமாக சிரித்து கொண்டே என்னை பூரிப்புடன் பார்த்தார். நடுங்கும் கைகளில் பத்திரத்தை பிடித்து கொண்டு நாங்கள் யாரும் எதிர்பார்க்காத வகையில் எழுந்து நின்றார். ஒயிலும் கம்பீரமும் அவரின் உடலில் வந்து சேர்ந்து கொண்டன. தனது தலையை தூக்கி அண்ணாந்து பழைய கம்பீரமான குரலில் சொன்னார், டே பாண்டு, அந்த தேங்காயை எடுத்து கழுத்தில் போடுடா. என் அண்ணன்மாரும் தங்கைகளும் விழாவளிக்க சிரிக்கத் தொடங்கினர். நான் வியப்புடன் அம்மாவை பார்த்து கொண்டே நின்றேன். தவணம் என்ற சுயமரியாதை நிறைந்த பெண்ணின் அழகான பாத்திர படைப்பு, அதிகாரம் ஒடுக்கிய ஒரு ஒட்டுமொத்த குடும்பத்தின் உரிமையை மீட்கும் தருணம், மிக அழகாக நேர்த்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் கதை. வாய்ப்பிருந்தால் வாசித்து பாருங்கள். மீண்டும் ஒரு அழகான பதிவுடன் சந்திக்கலாம். நன்றி.